ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நமக்கு இந்த ஸ்டிச்சிங் பழகிறவங்க, இந்த தையல் பழகிறவங்க அடிக்கடி கேட்குற ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிளவுஸ் தைக்கும்போது ஏன் ஷோல்டரு அந்த தோள்பட்டை ஏன் லூஸ் ஆகி கீழே இப்படி இறங்குது, அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற சூப்பரான டிப்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, உங்கள் ஷோல்டரை அகலத்தை தப்பா அளவு எடுத்துக்கிறது. எப்படின்னா, இந்த ஷோல்டர் அகலம், இது இந்த ஷோல்டர் அகலம் எவ்வளோ வரணும், இங்கிருந்து இந்த அளவு, அதாவது பாருங்க, இங்கிருந்து இப்போ ஒரு பிளவுஸ் இருக்குன்னா இது நெக்கு, இது ஷோல்டரு. இதை நீங்க தப்பா இந்த மெஷர்மெண்ட், இங்கிருந்து இங்க வைக்கிற இந்த மெஷர்மெண்ட்டு அதிகமா எடுத்துருவீங்க. அதனாலயும் இந்த மிஸ்டேக் வரும். ஓகே, இது இந்த அளவை அதிகமா எடுத்துருவீங்க. ஒண்ணு, இது முதல் மிஸ்டேக். அப்புறம் இந்த முதல் மிஸ்டேக்கு. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் நெக் இருக்கு பார்த்தீங்களா, பேக் நெக்கு, அது ரொம்ப டெப்தா அப்படி போச்சுனாலும், நீங்க இதை கம்மியா எடுத்தாலும், இது நீங்க அளவா எடுத்திருந்தாலும் இது சரியும். ஏன்னா இந்த டெப்த் அதிகமா போக போக இந்த ஷோல்டர் இது சரியும். அப்போ இதை நம்ம இங்க பக்கத்துல கொண்டு வரணும். இப்போ டெப்த் ஆம்கோல் இருக்குல்ல, அப்ப டெப்த் எந்த அளவுக்கு கீழே போனா சரியும் அப்படின்னா, ஆம்கோல் இருக்குல்ல, ஒரு ஆம்கோல் ஒரு 5.5 6 வைங்க. ஆம்கோல் ஒரு 5.5 6 இருக்குன்னா, அப்ப நெக்கு 6க்கு கீழே, அதாவது 7 8 அப்படின்னு போகும்போது, 7 8ன்னு போனா இந்த 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 அகலம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அகலம் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கிட்டே போகணும். அப்போ நெக்கு நெக் டெப்த்து, ஆம்கோல், இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு. இதெல்லாம் கவனிக்கணும். இந்த ஷோல்டர் விழுகாம இருக்கிறதுக்கு இது நம்பர் 1 டிப்பு. நம்பர் 1 டிப்பு இதுதான். நீங்க இந்த ஷோல்டருடைய இந்த அளவு இந்த டெப்த்தை இந்த டெப்த்தை கன்சிடர் பண்ணி, இந்த டெப்த்தை கவனிச்சுதான் இந்த அளவு வைக்கணும். இந்த அளவை இந்த டெப்த்தை கவனிச்சுதான் இந்த அளவு வைக்கணும். இது இறங்க இறங்க இது இங்க முன்னாடியே போகணும். இப்படி வரணும், இப்படி வரணும். ஓகே, இது கொஞ்சம் முன்னாடி போகணும், இது இந்த பக்கம் வரணும், இது இந்த பக்கம் வரணும். இப்படி கீழே போக போக இது இங்க முன்னாடி வரணும். அதே நேரத்துல இதுவும் இப்படி பின்னாடி வரணும், இது இங்க முன்னாடி வரணும். எப்படி? ஓகே, நீங்க டெப்த் போக போக அப்படி வரணும். நீங்க ஆம்கோலுக்கு கீழே ஒரு 1 இன்ச் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு கீழே போக போக நீங்க இந்த மார்க்கை கம்மி பண்ணிட்டே போகணும். நார்மலாவே இது பாத்தீங்கன்னா ஒரு 2.5 ஒரு 2.25 இவ்வளவுதான் நார்மலா வைக்கணும். 3 4 3 3.5 வச்சீங்கன்னா கண்டிப்பா ஷோல்டர் சரிஞ்சிரும். நீங்க 2 2.5 2.25 வச்சாலே அது கரெக்டா தான் நிற்கும். இந்த அகலமும் எவ்வளவு கேட்கறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பட்டை ரொம்ப கம்மியா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க இப்படி வச்சாலே அது கம்மியா தான் வரும். நான் சொல்ற இந்த மெஷர்மெண்ட்ல வச்சீங்கனாலே அது கம்மியா தான் வரும். நான் இந்த அளவு ஷோல்டர் இந்த அளவு எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறது நான் என்னோட இதுக்கு முன்னாடி போட்ட பிளவுஸ் கட்டிங் வீடியோ பாத்தீங்கன்னா இந்த அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட்டை வச்சு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா படி வச்சீங்கன்னா இது கரெக்டா வரும். உங்களுக்கு இந்த ஷோல்டர் ஆகலாம் கரெக்டா வரும். ஷோல்டர்லாம் பிளவுஸுக்கெல்லாம் கஸ்டமரோட ஷோல்டர் அளந்து பார்த்தெல்லாம் நம்ம வச்சோம்னா செட்டே ஆகாது. அதுக்கு பிளவுஸ்க்குங்கிறது வேற மெஷர்மெண்ட். பிளவுஸ்லயே ஹை நெக் இருக்குல்ல, காலர் நெக்கு, இந்த மாதிரி ஹை நெக் பிளவுஸ் தைக்கிறோம்ல, இப்படி இந்த ஹை நெக் பிளவுஸுக்கு தான் உங்களுக்கு ஷோல்டர் அளவு எடுக்கணும். ஷோல்டர் அளவு தேவை ஹை நெக் பிளவுஸுக்கு தான். இந்த மாதிரி பிளவுஸ் நார்மல் பிளவுஸுக்கெல்லாம் நம்ம ஷோல்டர் அளவெல்லாம் அளந்து இங்க வைக்க கூடாது. வச்சா செட்டே ஆகாது உங்களுக்கு. இந்த ஷோல்டர் இந்த அளவை அதாவது இங்கிருந்து இங்க வைக்கிற இந்த அளவை எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு முன்னாடி போட்ட 2 பிளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், 2 3 கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். என்னோட பல வீடியோ பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இந்த 1 வீக்குள்ள போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இந்த ஃபார்முலா எப்படி வைக்கிறதுங்கன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா இந்த ஷோல்டர் ஃபிட் ஆகும், ஷோல்டர் இறங்காது. அதே நேரத்துல இந்த அளவும் எவ்வளவு எடுக்கணுங்கிறது நான் போட்டிருக்கேன் பாருங்க. பிளவுஸ் ஷோல்டர் சரியறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம தப்பா வைக்கிறது தான்.
ஒரு பாயிண்ட். ரெண்டாவது டிப்ஸ் நம்பர் 2, நம்ம வந்து இந்த ஷோல்டரோட இப்போ இப்படி பிளவுஸ் வெட்டுறோம். இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டர் இதுல இருந்து ஃப்ரண்ட் பக்கம் அந்த கழுத்து பக்கமா ஒரு 1/4 இன்ச்சு இப்படி இறக்கி வெட்டணும். 1/4 இன்ச்சு மட்டும் இப்படி இறக்கி வெட்டணும். பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே. இங்க இறக்கக்கூடாது, இங்க ஃப்ரண்ட்ல இறக்கணும். இப்படி ஃப்ரண்ட்ல இறக்கிட்டீங்கன்னா நெக்கு வந்து லூஸ் அடிக்காது, இறங்காது, இங்க வந்து ஃபிட்டிங்கா உட்காரும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இது வந்து இறங்காது. அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வைக்கணும். ஓகே, இது 1. அடுத்தது தேர்ட் பாயிண்ட். இது வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து தேர்ட் பாயிண்ட். 3வது டிப்ஸ் நம்ம இந்த ஷோல்டர், சாரி 3வது டிப்ஸ் ஆம்கோல். நம்ம வந்து இந்த ஆம்கோலை நம்ம அளவுக்கு அதிகமாக வச்சுட்டாலும் இது வந்து இங்க லூஸ் அடிச்சு தொங்கிட்டு போகும். இந்த ஆம்கோல் அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது. எவ்வளோ பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆம்கோல் வைக்கணும் அப்படிங்கிறதையும் என்னோட வீடியோல நான் பிளவுஸ் கட்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பாருங்க. இந்த ஆம்கோலும் கரெக்டாக வைக்கணும். இந்த ஷோல்டரை சுற்றியும் போட்டு டேப்பை வச்சு இந்த ஷோல்டரை சுற்றியும் டேப்பெல்லாம் அளந்து ஆம்கோல்லாம் வைக்காதீங்க. அதெல்லாம் மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஏதோ ஒரு பிளவுஸுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அது வந்து இந்த ஆம்கோல்ல தான் திணறுவாங்க ரொம்ப. இந்த ஆம்கோலை வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மட்டும் கத்துக்குங்க. நீங்க வந்து ரொம்ப படிப்பறிவு கம்மியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கால்குலேட்டர் இருக்கு. நீங்க மேனுவலாம் வந்து நீங்க பண்ண வேண்டாம். நீங்க ஃபோன் கால்குலேட்டர் எடுத்துக்கினே அதுல வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட் போடுங்க. அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. இங்க இந்த அக்குளோட சேர்த்து இங்க எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து அப்பர் செஸ்ட். இங்க அந்த பஸ்ட் பாயிண்ட்டுக்கு சுத்தி எடுக்கிறதுக்கு பேர் தான் லோவர் செஸ்ட். நம்ம அந்த ஆம்கோலுக்கு வந்து அப்பர் செஸ்ட் தான் எடுக்க போறோம். அப்பர் செஸ்ட் பை 6 எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு வந்துடும். சேம் இந்த அளவும் அதே தான் வரும். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட், இந்த ஃபார்முலா படி வந்து ஆம்கோல் வைக்கணும். நீங்க ஆம்கோல் ரவுண்ட் எல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா ஃபிட்டா வராது, மேக்ஸிமம் ஃபிட்டாவே வராது. அது இல்லாம அது வந்து வேலையும் அதிகம். டவுட்டாவே தைக்கணும். உங்களுக்கு எந்த டவுட் இல்லாம கான்பிடென்டா பிளவுஸ் தைக்கணும்னா நீங்க ஃபார்முலா தான் வேணும். எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஃபார்முலா. ஏன்னா இது எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட்டை வச்சு யூஸ் பண்றதுனால, மெஷர்மெண்ட்னாலே அதுக்கு வந்து ஃபார்முலா இருந்தாதான் அந்த மெஷர்மெண்ட் வந்து நல்ல ஒர்க்கபிளா இருக்கும். மெஷர்மெண்ட் எடுக்கிறது நம்ம வந்து நீங்க வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி வேணாலும் பாருங்க. நான் சொல்ற மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து வச்சு தைச்சு பாருங்க. இது 3வது பாயிண்ட். இந்த ஆம்கோல் தான். ஆம்கோலை நீங்க வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல ஆம்கோல் வைக்கணும். ஆம்கோல் பெருசா வெட்டிட்டீங்கன்னாலும் லூஸ் அடிக்கும். ஓகே, இங்க எல்லாமே லூஸ் அடிக்கும். ஆம்கோல் சரியா வெட்டலைன்னா அப்புறம் கையும் ஃபிட் பண்ண முடியாது. கைக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி வீடியோல, பாருங்க. இப்போ இப்படி இருக்குன்னா, இது வந்து கை இப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஷோல்டர் வந்து இந்த ஆம்கோலை சுற்றி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. எதுக்கு? ஆம்கோலுக்கு. அப்படி எடுக்கக்கூடாது. இந்த பைசிப்ஸ் இங்க எடுக்கணும். இப்போ ஒரு ஸ்லீவ் இங்க இருக்குன்னா இங்க எடுக்கணும். இந்த அக்குலை சுற்றி இங்க எடுக்கணும். இந்த அக்குலை சுற்றி இங்க எடுக்கணும். ஓகே, ஸ்லீவோட அக்குலை சுற்றி எடுக்கணும். இந்த ஸ்லீவ் இங்க இருக்கும். ஸ்லீவ் இப்படி இருக்கு பாருங்க. ஸ்லீவ் இப்படி வரும். ஸ்லீவ் இப்படி வருதா? இந்த அக்குள்ள இருந்து இந்த பைசிப்ஸ் அளவு தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வெட்டும் போது நமக்கு இந்த அளவு தான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அளவு படி நம்ம கை வந்து இங்க ஃபிட் ஆகணும். இங்க ஃபிட் ஆனாலே இங்க ஒரு ஃபார்முலா மெஷர்மெண்ட் இருக்கு, அதை வச்சு இப்படி தைச்சாலே இங்க வந்து வெட்டினாலே இந்த ஆம்கோலும் இந்த ஸ்லீவுடைய இந்த ஆம்கோலும் ஃபிட் ஆயிரும் கரெக்டா. நீங்க அதுக்கெல்லாம் எந்த அளவும் டேப்பெல்லாம் வச்சு நீங்க அளக்க வேண்டாம். செஸ்ட் அளவு இருந்துச்சுன்னா போதும். செஸ்ட் அளவு வச்சு இது எல்லா அளவுமே ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை வச்சு நீங்க வந்து எல்லா அளவு மெஷர்மெண்ட்டுமே கால்குலேட் பண்ணி எடுத்துட முடியும். அந்த மெஷர்மெண்ட் அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆகும். அது வந்து ஃபார்முலா போக இதெல்லாம் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் இங்க 1/4 இன்ச்சு இறக்குறது, அப்புறம் ஆம்கோல் கரெக்டா வைக்கிறது, இந்த அளவு, இது எல்லாமே வந்து இந்த டிப்ஸ், இந்த சின்ன சின்ன மெஷர்மெண்ட் டிப்ஸ் எல்லாம் தான் வந்து பிளவுஸ் வந்து பக்காவா சூப்பரா உட்காரதுக்கான ஒரு டிப்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிளவுஸ் நெக்கு சரியாது, ஷோல்டர் சரியாது, சூப்பரா ஃபிட்டா வரும். பாருங்க, வேற காமிக்கிற பாருங்க.
இப்போ இது இருக்கு நம்ம வைக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் வந்து இங்க நான் வெட்டியிருக்கேன். இது என்னோட வீடியோல பாருங்க. இந்த இந்த இதெல்லாம் கட்டிங்ல வீடியோ போட்டிருக்கேன். வீடியோல பாருங்க. இது எல்லாமே சூப்பரா செட் ஆகும். ஆம்கோலும் வந்து கரெக்டா பேக் ஆம்கோலும் ஃப்ரண்ட் ஆம்கோலும் கரெக்டா வரும். இது வந்து நீங்க மெஷர்மெண்ட் படி சரியா வச்சாலே போதும். ஸ்லீவும் கரெக்டா சூட் ஆகும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வெட்டுங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல தான் வந்து சரிச்சு வெட்டணும். இங்க எவ்வளவு அளவு வைக்கணும், இங்க எவ்வளவு அளவு வைக்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ல ஃபார்முலா படி தான் வைக்கணும். எல்லாமே ஃபார்முலா வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல. உங்களுக்கு அடுத்தது வேற ஏதாவது ப்ளவுஸ் கட்டிங் சைஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் அது வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.